சசி, ஏய் பூ வச்ச அன்னைக்கு இவ்வளவா? ஏய் தம்பி. ஐயோ அண்ணி. என்னக்க? என்ன பேசிட்டு வர சொன்னா? என்னல பண்ணிட்டு இருக்காங்க? பேசிட்டு தானே இருந்தேன். அதான் பார்த்தனே. சொல்லுக்க. அம்மா சாப்பிட கூப்பிட்டாவடா? ஆமாட்டுமா. உன்ன மட்டும்லாம் இல்லப்பா. சண்மு வாமா, நாங்க எடுத்து வந்த புடவை மாத்திட்டு எல்லாரும் கொஞ்சம் சாப்பிடணும்ல. சரிங்க நீ. வாமா. அக்கா நான் வரணுமா? லூசு. எது? ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் போய் சீக்கிரம் வாங்க சாப்பிடணும்னு சொல்லி கேட்டேன். சண்மு நீ வாமா. வரேன் நீ. போய் சாரி கட்டிட்டு வா சண்மு. வந்துடுறேன். தம்பி. அத்தை சொல்லுங்க அத்தை. வாங்க ஏன் சாப்பிட? வரேன் தந்த. சண்மு வந்துட்டோம். அப்படியா? சரி தம்பி. இல்ல அம்மா உங்களுக்கு தேடிட்டு இருந்தாவ, அதான். சரி த, நீங்க போங்க, நான் வரேன். ஓகே, நல்லபடியா பூ வச்சாச்சு. நல்லபடியா கல்யாணமும் நடந்துடணும். இடையில இந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது கடவுளே. அம்மா தங்கம் என்ன பண்ணுதுன்னு வேற தெரியலையே. சரி ஃபோன் பண்ணி பாப்போம். ஹலோ ஸ்வேதா. என் குண்டு பட்டாணி என்ன பண்ணுது? பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கு. அப்படியா? என்ன வேலை? சந்தைகளுக்குள்ள சாப்பாடு வந்து இறங்கிருக்குமா ஹோட்டல்ல இருந்து, அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரி தங்கம். நீ என்ன பண்ணியா? நான் ரூம்ல தான் உட்காந்துருக்கேன். இப்பதான் ஆஃபீஸ் ஒர்க் முடிஞ்சிச்சா, அதான் சரி உனக்கு கூப்பிடலாமேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். சரி சரி. ஃபங்க்ஷன் தான் முடிஞ்சிட்டா? பூவெல்லாம் வச்சுட்டாங்கம்மா. சரி போய் சாப்பிட போறாவ. அப்படியா? சரி சரி, போட்டோலாம் அனுப்பு சந்தோஷ். அதுக்கு என்ன, ஈவினிங் அனுப்பிச்சிடுறேன். சாப்பிட்டியாம்மா? இல்ல சந்தோஷ், இனிமேல் தான். சரி. அம்மா எல்லாம் ஓகே தானே? எல்லாம் நல்லபடியா தானே முடிஞ்சிச்சு? எல்லாமே ஓகே. செம்ம ஃபேமிலி. அம்மால ரொம்ப ஹாப்பி. பரவாயில்ல பரவாயில்ல, நானும் ரொம்ப நாளாக ப்ரே பண்ணிட்டே இருந்தேன். சண்முகம் மாப்பிள்ளையும் ரொம்ப பிடிச்சிருக்குல, அவரும் ரொம்ப கேர் பண்றாரு சண்முக. சண்முகணத்துக்கு அப்படிப்பட்ட மாப்பிள்ளை தானே கிடைப்பான். என்னாச்சு வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு? இல்லம்மா கொஞ்சம் டயர்டா இருக்கு. ரெஸ்ட் எடுமா. வேலை இருக்கு ஸ்வேதா, நான் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு உனக்கு ஃப்ரீ ஆயிட்டு அடிக்கட்டா? சரி ஓகே, அப்ப நீ அங்க போய் பாரு, எனக்கு ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிடு. சரிம்மா வைக்கேன். ஒரு நிமிஷம். என்ன ஸ்வேதா? லவ் யூ டா குண்டு பட்டாணி. லவ் யூ ஸ்வேதா. சரி வைக்கேன், டைம் ஆயிட்டு. போடா ஸ்வேதா. பாட்டியே சொல்லுங்க. நமக்கா பண்ணியா? சும்மா தான் பாட்டி இருந்தேன். அப்படியா? சரி சரி சொல்லுங்க பாட்டி. இல்லை இந்த வாரத்தில் அந்த பையன் வீட்டிலேருந்து வராவன்னு சொல்லி சொன்னல. அம்மா பாட்டியா? அதான் எப்போ வரவா என்னன்னு சொன்னேன்னா அத்தை மாமா வர சொல்லணும் பார்த்தியா. அவங்க அத்தை ஏற்கனவே ஃபோன் பண்ணிட்டு கிடக்கா. அவன் வீட்டிலேருந்து இன்னும் வரலையான்னு கேட்டுட்டு இருக்கா. பாட்டி இன்னைக்கு தான் அவன் தங்கச்சிக்கு வந்து பூ வச்சாவ. அப்படியா? நல்ல விஷயமாச்சே. அதனால இன்னும் 2 நாளில் வந்துடுவா பாட்டி. அப்படியா? சரிம்மா சரி. சரி பாட்டியோ, நீங்கள் மாத்திரை சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேம்மாக்கா. சரி பாட்டியோ. சரி வா, நான் இந்த கடை வரையும் போகிறேன், என் கூட கொஞ்சம் துணைக்கு வரியா? போவோம் பாட்டி, வரேன். சரிம்மாக்கா. என்ன ரமா, நீயும் தம்பி பொண்டாட்டி ஒரே கலர் சேலை உடுத்திருக்கியா? என்ன ட்வின்னிங் பண்றீங்களோ? ஏன் சின்ன பொண்ணு நீ வேற. என் தம்பி தான் எடுத்துட்டு வந்தான். நான் கூட முதல்ல சத்தம் போட்டேன், ஏன்டா ப்ளூ கலர் போய் எடுத்திருக்க, வேற ஏதாவது எடுத்துருக்கலாம்னு. அழகா தானே இருக்கு. ஆமா சண்முக்கு இந்த கலர் அழகா இருக்கு. அதான் நானும் சொல்லியேன், இந்த கலர் இவளுக்கு அழகா இருக்குல்ல. அவன் தம்பி நல்லா தெரிஞ்சுதான் எடுத்துருக்கான். அம்மாக்கா. ஏமா அம்மு, எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியும், அதான் இந்த கலர் சாரி எடுத்திருக்காவ. ஓ அப்படியோ? அம்மு இல்ல, நீ அவ ஏதோ விளையாட்டுக்கு சொல்லியா? இதுல என்ன இருக்கு, பரவாயில்ல. இப்படி வாங்கம்மா சாப்பிட போவோம். ரமா நீ சண்முக கூட்டிட்டு போ. சரி சின்ன பொண்ணு. சண்மு வா போலாம். சரிங்க நீ. அம்மு நீயும் போமா. சரி தனிங்க. அங்க வாரோம், நீ போ. சின்ன பொண்ணு வா, நம்மளும் போலாம். இருக்கு. நான் என்ன சொன்னேன்? ஏன் இப்படி பறக்கறிய? இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுல எல்லாரும் சாப்பிடட்டும், இதுக்கப்புறம் நம்ம பொறுமையா சாப்பிடுவோம். ஓர் இருக்கா இல்லையான்னு தெரிய வேண்டாமா சின்ன பொண்ணு? லூசு வனிதா, சேஸ்துலாம் நிறைய தான் சொல்லிட்டு போவ, கண்டிப்பா இருக்கும். இருந்தாலும் சூடா சாப்பிடுற மாதிரி வரமா சின்ன பொண்ணு? இதுக்கெல்லாம் என்னன்னு சொல்லி நான் புரிய வைப்பணும் தெரியலமா. சின்ன பொண்ணு உனக்கு உலக வழக்கமே தெரியல. ஓ எனக்கு. ஆமா உங்களுக்கு 5-6 தெரியும். ஆமா, அந்த காலத்துல பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்திக்கு முந்தனும் படைக்கு பிந்தனும் சொல்லியிருக்காவளா இல்லையா? கடவுளே, உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாதுமா. சரி போ, நான் போய் சாப்பிட போறேன். எங்க போய் சாப்பிட போறியா? உங்க டேபிளே ஃபுல்லா இருக்கும், நேரம் வெயிட் பண்ணுங்க, சாப்பிடுவோம் சேர்ந்து. சரி அப்பா ஆட்டும், வெயிட் பண்ணியே. சாப்பிடுங்க சம்பந்தி. சாப்பிடியும். என்ன சண்மு மேடம் ஊட்டி விடணுமா? சாமி இருங்க, நான் இப்ப ஏதாவது சொன்னா? எதுவும் சொல்லல, அமைதியா பாத்துட்டே இருக்கியே இல்லையா, அதான் ஊட்டி விடணுமான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. தேவையில்லையா? என்னடே இப்படி சொல்லிட்டா? தேவையில்லைன்னா அந்த தேவையில்லைல்ல, ஊட்டி விட தேவையில்லை, எனக்கு சாப்பிட்டுக்க தெரியும். சரி சரி சாப்பிடு. மருமகளே சாப்பிடுமா. சரிங்க தே, நல்லா காயெல்லாம் எடுத்து சாப்பிடு, அப்பதானே உடம்பு தெம்பா இருக்கும். சரிங்க தே. அப்படியே நீ இலைய பார்த்துட்டு இருந்தனா
எங்க அம்மாவே உனக்கு அள்ளி ஊட்டிடுவாவ. இவ சீக்கிரம் சாப்பிடுறீ. ஏன் தம்பி சண்முக்கு ப்ளூ கலர் பிடிக்கணும் உங்களுக்கு முன்னவே தெரியுமோ? சொல்லுடே. எனக்கும் ப்ளூ கலர் பிடிக்கும்க்கா, அதான் எடுத்துட்டு வந்தேன். ஓ அப்படியா? ம். சரிப்போ, சண்மு இங்கே ரொம்ப செல்லமா வளர்ந்த புள்ள, ஒரே புள்ள பாத்தியா? அதனால பார்த்து எடுத்து பத்திரமா பார்த்துக்கிடுங்க கல்யாணத்துக்கு அப்புறம். ம் சரிங்கக்கா. ஆமாப்பா, அதாக்கா ரொம்ப பாசமா வளர்த்துட்டாவ. ஈக்குள்ளையும் கால்குள்ளேயும் ஓடிட்டு கிடப்பா. கவலையப்படாதீங்க, நான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறேன். எங்களுக்கு அதுவே போதும். ஆமா, சண்முவை நல்லா பார்த்துக்கோங்க. அம்மு, இதுக்கு மேல இங்க நின்று அழுதுருவேன். அம்மு நில்லு, எங்க போறா? வரேன்டி, தண்ணி குடிச்சிட்டு வரேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை எதுவும் மாத்திர மாதிரியாப்பா இல்ல இங்கதானா? இல்லக்கா, ஒரு 1 இயர் இங்கதான் பாக்குற மாதிரி. ஆமா ஆமா, இங்கேயே இருங்க பக்கத்துல. ஏன்னா இங்க அக்கம் பக்கத்துல தானே எல்லாம் இருக்காவ. இந்த அகாடமிக் இயர் வந்து இங்கதான் இருப்பேன். நெக்ஸ்ட் இயர் தான் ஸ்கூல் எதுவும் சேஞ்ச் பண்ணுவோன்னு பார்க்கணும். சரிப்போ. சம்பளம்லாம் எவ்வளவு வாங்கியப்பா? மக்கு வனிதா, சின்ன பொண்ணு, இதெல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறியா? கேட்டு தெரிஞ்சுக்கிற வேணாமா? நம்ம வீட்டு பிள்ளைய கொடுக்குறோம்ல. நம்ம வீட்டு பிள்ளைனா இதெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அப்படியோ? ஆமா, இனி இடத்த காலி பண்ண முதல்ல. சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரம் பேசிட்டு போவோம். மெண்டல் வனிதா, அந்த பிள்ளைங்க ஏதாவது பேசட்டும், நீ போ. என்னம்மாமா ரொம்பத்தான் பண்ணியாளுக. இருக்கட்டும் இருக்கட்டும், நீங்க போங்க. சரிம்மா, நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க அந்த வாரம். இருங்கக்கா. ஏன்? நீ பேசு சண்மு. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லம்மா. நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க. சரி, இந்த சாப்பிட தான் போறோம், நீங்க பேசிட்டு இருங்க. ஆ. ஓய், என்ன? அழகா இருக்குடி. ஆ, அப்படியா? ஆமா. எனக்கு இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு சசி. ஏமா? இவ்வளோ சீக்கிரம் நான் ஆசைப்பட்ட லைஃப் எனக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கல. அதான் கனவு மாதிரி இருக்குன்னு சொல்லியே. என்ன சிரிக்க? இப்போ நீ ஆசைப்படலையோ? ஆசைப்பட்டதுனால தானடி இங்க வந்து நிக்கிறேன். ம், ஹாப்பி தானே? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சரி, எங்க அம்மாவுக்கெல்லாம் உனக்கு பிடிக்குமான்னு கேட்டல. எப்படி எங்க அம்மா பத்தியா? ஆமா, நான் அதை சொல்லவே மறந்துட்டேன். சத்தியமா உங்க அம்மா அப்பாலாம் செம கேரக்டர் சசி. ம். செம கேரிங்கா இருக்காங்க, பரவாயில்லையே. நீ என்ன யோசிச்சா? இந்த படத்துலலாம் வர மாதிரி அம்மையார்னாலே வெள்ளி மாதிரி தான் இருப்பாவன்னு நினைச்சேன். ஆனா உங்க அம்மா அப்படிலாம் இல்லவே இல்லை. அதனாலதான் பேசினதுக்கு அப்புறம் உனக்கே புரியும்னு சொல்லி சொன்னேன். ஆமா ஆமா, இப்ப புரிஞ்சுட்டு. சரி, உனக்கு எதுனா வேணுமா? எனக்கு என்ன வேணும்? எனக்குலாம் எதுவுமே வேண்டாம். இல்ல, இன்னைக்கு நான் உனக்கு ரிங் எடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா கடைசி நேரத்துல எடுக்க முடியாம போயிட்டு. இதனால என்ன இருக்கு? எனக்கு ரிங்கெல்லாம் வேண்டாம். இப்படி எப்பவுமே உன் பக்கத்துலயே இருக்கணும். ம்? ஆமா. நீ எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்ட. ஆனா எனக்கு ஒண்ணு வேணுமே. என்னது? ஏன் உனக்கு தெரியலையா? எனக்குலாம் எது தெரியல, நீ முதல்ல கிளம்பு. லூசு, உன் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒண்ணு வேணும்டி. ஓ அப்படியா? ஏன், நீ என்ன யோசிச்சா? நானும் எது யோசிக்கல. ம், தெரியுது தெரியுது. ஐயோ, திரும்பி சிரிச்சதெல்லாம் போதும். போட்டோ எப்ப தர? இப்ப போறதுக்குள்ள எடுத்து தரேன். ஆ. அவ்வளவுதானம்மா கேரியர்லாம்? அவ்வளவுதான். இந்த ஆட்டோக்கார வந்தானா அவ்வளோதையும் ஏற்றி விட்ற வேண்டியதான். ஆமா ஆமா, எப்படியோ நல்லபடியா முடிஞ்சிட்டுக்க. ரொம்ப நல்ல குடும்பமா இருக்கு பாத்தியா? ஆமா, நான் சின்ன பொண்ணு சொன்னப்போ கூட நான் எதுவும் நம்பல, எனக்கு ஒரு நம்பிக்கையே வரல. இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது ஐயனும் தங்கமான பையனா இருக்கான். ம், அம்மா பார்த்துருந்தா கூட இவ்வளவு நல்ல வரன் கிடைச்சிருக்காது. ஏமா, அதேதான் என் மனசே தோணிட்டே இருக்கு. நல்லபடியா கல்யாணத்தையும் முடிச்சு வச்சிடணும். நீ எதுவும் போட்டு குழப்பாத, நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிரும் பாரு. ம் சரிக்க. அம்மா அம்மா அம்மா, அடி அம்மா வலிக்குதுமா. கண்ணு இங்க படலிலே வச்சிருக்கா. இப்படி பெறக்க பார்த்துட்டு ஓடி வர. அடுத்து வந்தாதான் என்ன? பேக்கலம்மா. பேக்கலன்னு சொல்லு உடனே. விடுக்க, கத்தாத. இப்ப பாரு, இதேதான் தடிக்கி விழுகிறதே ஒரு பொழப்பா வச்சுட்டு தெரியா. அம்மா விடுமா, ஏதோ அழாத. உன்னைய எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் கீழே கண்ணம் பொழிச்சு பார்த்துவான்னு. பேக்கலம்மா, நீ வா. இப்ப பாரு, இதே பொழப்பா வச்சிருக்கானா. இப்படி எங்கேயாவது ரோட்ல போய் விழுந்தானா பல்லு போச்சுன்னா யாரு பாக்குறது? வயசு பிள்ளைக்கு இந்த அறிவு கூடவா வேண்டாம்? ரொம்ப ஏசியா இந்த அம்மா. சரி விடு, கவனிச்சிருக்க மாட்டெல்லாம் இருக்கும். பூ இதே கதையா தானே இருக்கு. 1 நாள் 2 நாள்னா பரவாயில்ல. சரி வாங்க நம்ம போவோம். அம்மோ நீ அழாதம்மா, சண்முட்டாரு. இவளுக்கா நம்ம தடிக்கி தடிக்கி விழுவோம், யாராவது வந்து தாங்கி பிடிப்பாவன்னு நினப்பு. அதான் இப்படி அசால்ட்டா தெரியா. சரி விடு, ரொம்ப தான் நீ ஏசியா. சரி வா போவோம்.